உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். படித்து முடித்த உடனே இப்போ மெடிக்கல் ஷாப்பில் வந்து நிற்கிற வானதிக்கு எந்த அனுபவமே இல்லாமல் ஒரே மாத்திரையில் 2-3 கம்பெனிலேருந்து கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும்போது அதையும் கொடுக்குறதா என்னென்னு தெரியல. ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் சும்மா நார்மலாக மாத்திரை கேட்டால் அதை கொடுத்து ஏதாவது ஆயிருமோன்னு பயமாக இருக்குது. அதனால் நீ கூடவே இரு பாண்டி அப்படிலாம் பாண்டிக்கிட்ட உதவி கேட்கும்போது எனக்கு மட்டும் என்ன தெரியும் வானதி, எனக்கு மாத்திரையை பற்றிலாம் எனக்கு ஏதாவது தெரியுமா, நீ தானே பிஃபார்ம் முடிச்சிருக்க, நீயே பாரு வானதி, எனக்கும் கடை இருக்குல்ல அப்படின்னு பாண்டியும் ஒரு சைடு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போது புதுசாக டாக்டரோட ஒரு இன்ட்ரொடக்ஷன் கிடச்சிருக்கு. இப்போ டாக்டர் இருக்காரு அப்படிங்கும்போது வானதியோட எல்லா டவுட்டையும் கிளியர் பண்ணுறதுக்கு அடிக்கடி டாக்டரை மீட் பண்ணுறதும் அவர் இங்கே வந்து பேசுகிறதும் இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது பாண்டியே கடைக்கு வந்தாலும் இதுக்கு முன்னாடி நீ என் கடையிலே இருப்பாண்டின்னு சொல்லிக்கிட்டு இருந்த வானதி இப்போது டாக்டரோட வந்து அவர் வந்து எல்லாமே சொல்ல ஆரம்பித்ததுக்கப்புறம் டாக்டர்கிட்ட பேசிக்கிட்டு அவர்கிட்ட இப்படிலாம் பண்ணிவிட்டு பாண்டியை வந்துட்டு ஒரு மாதிரி அவாய்ட் பண்ண போகிறாங்க. ஏன்னா பாண்டியே போய் பேச போனாலும் ஒரு நிமிஷம் இருப்பாண்டி, நான் தான் முக்கியமான இது பேசிகிட்டு இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில் அடித்த மாதிரி பாண்டிக்கிட்ட சொல்லி பாண்டி வருத்தப்பட போகிறாரு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. ஸோ கொடைக்கானல்லேருந்து டூர் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வீடே அங்கே கலவரமாக கிடக்கு. இங்கே நடேசன் ஒரு மாதிரி பண்ணி வச்சுருக்காரு. அந்த விஷயத்தெல்லாம் தாண்டி அதுக்கப்புறமா இப்போ வானதியை பார்க்குறதுக்காக பாண்டி நேராக அங்கே போகிறாரு. அங்கே போனால் அதே மாதிரி பார்த்த உடனே அப்பாடா வந்துட்டியா பாண்டி, எப்படி இருக்க அப்படின்னு கேட்கும்போது நல்லா இருக்கேன் வானதி, நீ எப்படி இருக்க அப்படின்னு சொன்னாங்க. நான் நல்லா இருக்கேன் பாண்டி, கடை தான் நினச்சாதான் எனக்கு கவலையாக இருக்குது அப்படிங்கிறாங்க. என்னடி சொல்கிற, கடை நீ தானே மெடிக்கல் வைக்கணும்னு சொல்லிட்டே இருந்த அப்படிங்கிறாங்க. அப்படி இல்லை பாண்டி, இந்த மாதிரி எனக்கு மாத்திரையெல்லாம் திடீர்னு கேட்டா எதுக்கு எந்த மாத்திரை கொடுக்குறதுன்னு எனக்கு தெரியல தெரியுமா, நீ என் கூடயே இரேன் பாண்டி அப்படிங்கிறாங்க. என்ன வானதி பேசிட்டு இருக்க, நீ தான் பிஃபார்ம் படிச்சிருக்க, எனக்கும் அதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா, என்ன இங்கே நான் நின்னா மட்டும் என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாண்டியும் ஒரு சைடு சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் வானதி அதை கேட்குறதா இல்லை. என்ன பாண்டி ப்ளீஸ் பாண்டி இரு பாண்டி அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டைம் பார்த்து தான் கரெக்டாக டாக்டர் வரதை இவங்க கஸ்டமர்னு நினச்சிக்கிட்டு போய் பேசுகிறாங்க. கடைசியில் அவர் டாக்டரா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அங்கே வேலை செய்கிற அந்த செல்வமும் சொன்ன உடனே ஐயோ சாரி சார், உங்களை பார்த்த உடனே எனக்கு டாக்டர் மாதிரியே தெரியல அப்படின்னு சொன்ன உடனே அந்த டாக்டரும் ஸ்டெத்தஸ்கோப்பெல்லாம் எடுத்து கழுத்தில் போட்டுட்டு இப்போ என்னை பார்த்தா டாக்டர் மாதிரி தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது வானதி கிட்ட கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு க்ளோஸாக பேசுகிற மாதிரி பேசும்போது இப்போ வானதியுமே சிரிச்சிட்டு ஐயோ நான் அப்படிலாம் சொல்லலை சார், ஏதோ ஒரு இதில் சொன்னேன், நீங்கள் அதுக்காக என்ன இப்படிலாம் சொல்கிறீங்க, ஸ்டெத்தஸ்கோப்லாம் போட்டுட்டு சொல்லணுமா அப்படிங்கிறாங்க. அப்போ அவங்க சிரித்து பேசுகிறத பார்க்கும்போது இங்கே பாண்டிக்கு ஒரு மாதிரி ஒரு கடுப்பு வருது. அந்த பொசசிவ் அப்படிங்கிறது பாண்டிக்கிட்ட தெரியுது. இப்போது அந்த டாக்டரும் பார்த்துட்டு சரி நீங்கள் பாருங்கள், நான் இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கேன், ஏதாவது தேவைன்னா எனக்கு கூப்பிடுங்க, நீங்கள் என்னை வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது டாக்டரும் அங்கே போயிடுறாரு. இப்போது பாண்டியுமே வந்துட்டு சரி வானதி நீ பாரு, எனக்கும் கடையில் வேலை இருக்குன்னு சொல்லி கிளம்பி போயிடுறாங்க. இப்போ அடுத்ததான் என்ன ஆகுதுன்னா வானதி வந்துட்டு கடையில் இருக்காங்க. பாண்டி வந்து அவர் கடையில் வேலை பார்த்துட்டு சரி அவர் என்ன பண்ணுறாரோ தெரியலையே, வண்டியும் ஒன்றும் இல்லை, இருக்கிறதெல்லாம் பண்ணியாச்சு, இன்னும் ஒரு வண்டி தானே கண்ணா நீ பார்த்துக்கிறியாடா, நான் போய் வானதியை பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. என்னென்ன அது பாட்டுக்கு அங்கே கடையில் பார்த்துட்டு இருக்க போது நீ வேறு சும்மா போய் பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கண்ணனும் கேட்கும்போது இல்லைடா அப்படி இல்லைடா, எல்லாரும் மாத்திரையெல்லாம் வந்து கேட்கும்போது எந்த மாத்திரை எங்கே இருக்குது எதுக்கு எதை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவள் ஏதோ ஒரு மாதிரி குழம்புறா போலடா, பயப்படுறா அப்படிங்கிறாங்க. சரிண்ணே, அதுக்கு நீ போய் என்ன பண்ண போகிற, உனக்கு மட்டும் எல்லா மாத்திரையும் பற்றி தெரியுமா அப்படின்னு கண்ணன் கேட்கும்போது எனக்கும் தெரியாது தாண்டா கண்ணா, ஆனால் நான் போய் அங்கே நின்னேன்னு வச்சுக்குவேன், அவளுக்கு கொஞ்சம் ஒரு தைரியமாக இருக்கும்ல, அதனால தான் அவள் என்னை கூப்பிட்டுட்டே இருந்தா, காலையிலே என்னை இருக்க சொன்னா, நான் தான் கடைக்கு வரணுமே, இத்தனை நாள் வேறு ஊருக்கு போயிட்டோம், சரி கடை என்னாச்சோ உன்னை நம்பி விட்டு போனேன், அதை தான் பார்க்கலான்னு வந்தேன் அப்படிங்கிறாங்க. ஏன்னா இத்தனை நாள் நீ இல்லாமல் நான் கடையை ஒன்றும் ஒழுங்காக பார்த்துக்கலையா, அப்படித்தான் சொல்ல வரியா அப்படிங்கிறாங்க. டே அப்படி இல்லைடா கண்ணா, உன்னை நம்பாமல் நான் வேறு யாரை நம்ப போகிறேன், சரி பார்த்துக்கோ, நான் போய் வானதியை பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வராரு. இங்கே வந்து மெடிக்கலில் பார்த்தா செல்வம் மட்டும் நின்றுட்டு இருக்கும்போது வானதி எங்கே அப்படின்னு சொல்லி பாண்டி கேட்குறாங்க. வாங்க சார், ஏதோ அக்கா அங்கே டாக்டரை பார்க்குறதுக்காக போயிருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா, சரி அப்படின்னு ரொம்ப நேரமாக பாண்டியும் உட்காந்துட்டு அது இதுன்னெலாம் அப்படி பார்த்துட்டு வர கஸ்டமர் எல்லாம் பார்த்துக்கிட்டு செல்வத்து கூட பேசிகிட்டே இருக்கும்போது ரொம்ப நேரம் ஆகி போயிடுது. என்ன செல்வம் ரொம்ப லேட் ஆகுமா, அப்போ போனால் இன்னும் வரல அப்படிங்கிறாங்க. அண்ணே அப்படி இல்லைண்ணே, புதுசாக ஏதாவது மாத்திரை வந்திருக்குன்னா எதுக்கு எதை கொடுக்கணும், இந்த மாதிரிலாம் டாக்டர்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்குண்ணே, அதெல்லாம் முன்னாடி நான் பண்ணிகிட்டு இருந்தேன், முன்னாடி இருந்த ஓனர் பண்ணுவார், இப்போ வானதி அக்காக்கும் ஒன்றும் தெரியல, அதனால கொஞ்ச நேரம் டாக்டர் ஏதாவது சொல்லி கொடுத்து அனுப்புவாருண்ணே அப்படிங்கிறாங்க. 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகுது. இங்கே பாண்டி உட்காந்து பார்த்துட்டு சரி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன், வானதி வந்தால் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியுமே கிளம்பி போயிடுறாரு.
ஏன்னா கண்ணனும் ஃபோன் பண்ணி அண்ணா ஒரு வண்டி வந்திருக்குண்ணே உடனே ரெடி பண்ணி கொடுக்க சொல்கிறாங்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருந்ததுனால சரி நம்ம இங்கே உட்காந்தும் வானதி வரல நம்ம கடைக்காது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி கிளம்பி போயிடுறாரு. அங்கே போயிட்டு அந்த வண்டியை ரெடி பண்ணிக்கிட்டே இருந்தாலும் ஃபோனை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும்போது கண்ணனே பார்த்துட்டு என்னண்ணே ஃபோனையே பார்த்துட்டு உட்காந்துருக்க வண்டியை பாருண்ணே அப்படிங்கிறாங்க. டே அப்படி இல்லைடா இவ்வளோ நேரம் போய் நாங்கள் உட்காந்துருந்தேன் வானதி வந்துருவான்னு சொல்லிட்டு இவ்வளோ நேரம் வரல நான் இப்போ கடைக்கு வந்தே இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு சரி வந்ததுக்கப்புறம் செல்வம் சொன்னதுக்கப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணுவான்னு பார்க்குறேன் இது வரைக்கும் அவள் ஃபோனே பண்ணலடா அப்படிங்கிறாங்க. சரிண்ணே ஏதாவது வானதி வேலையாக இருக்கும் விடு அதுவே கூப்பிடும் அது ஃபோன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் உனக்கே கடுப்பாகும்னு சொல்லியிருக்கா இப்போ அது ஃபோன் பண்ணலன்னு வேற பார்க்குறியா நீ அப்படிங்கிறாங்க. இல்லைடா நான் வந்து இவ்வளோ நேரம் ஆயிடுச்சே பண்ணலையேன்னு தான் ஒரு மாதிரி இருக்குடா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே வானதி பண்ணும் நீ முதல்ல வண்டியை பாரு இப்போ வந்துட போகிறாங்க அப்படிங்கிறாங்க. சரி நீங்கள் பாண்டியுமே பார்க்குறாரு. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு நைட்டுமே ஆயிடுது கடையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ வீட்டுக்கு போகும்போது சரி அவள் என்ன ஃபோனே பண்ணலையே ஒரு வாட்டி அப்படியே மெடிக்கலில் போய் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நேராக அங்கே பாண்டி ஷாப்புக்கே வராரு. அப்போ பார்த்தா வானதி பார்த்துட்டு பாண்டி வா பாண்டி அப்படிங்கிறாங்க. வா பாண்டியா நான் அப்போவே வந்துட்டு போனேனே அவ்வளோ நேரம் உனக்காக உட்காந்து பார்த்துட்டு போனேன் இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு ஏன் செல்வம் சொல்லலையா எனக்கு இன்னும் நீ ஒரு ஃபோன் கூட பண்ணலை அப்படிங்கிறாங்க. அப்போ செல்வம் பார்த்துட்டு அண்ணே நான் அப்போவே சொல்லிட்டேனே நீங்கள் வந்துட்டு போன உடனே நீங்கள் வந்தீங்கன்னு நான் சொல்லிட்டேனே அக்கா கிட்ட நான் சொல்லலைக்கா அப்படிங்கிறாங்க. ஆமாம் பாண்டி செல்வம் சொன்னான் தான் ஆனால் எனக்கு வேலை நிறையா இருக்குது என்னை என்ன பண்ண சொல்கிற உனக்கு ஃபோன் பேசுகிறது தான் முக்கியமா மெடிக்கலில் நான் நல்ல எல்லா மாதிரியும் தெரிஞ்சுக்கணும் நீ தானே சொன்ன அப்புறமா கூட உன்கிட்ட பேச மாட்டேனா இங்கே கஸ்டமர் வந்துட்டு இருக்கும்போது உன்கிட்ட எப்படி நான் ஃபோன் பண்ணிட்டு இருக்க முடியும் அப்படிங்கிறாங்க. அப்படியே பாண்டிய ஒரு மாதிரி பார்த்துட்டு ஓ அப்படி சொல்றியா நிறைய கஸ்டமர் இன்னைக்கு வந்துட்டாங்களா அப்படிங்கிறாங்க. அப்போ செல்வமும் சிரிச்சிட்டு வந்ததே கொஞ்சம் கஸ்டமர் தான் அதுக்கு ஏக்கா இப்படி சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி செல்வமும் சொன்னோன்னே அப்படியே பாண்டி பார்க்குறாரு. வானதிக்கு ஒரு மாதிரி கோவம் வருது. இதெல்லாம் உனக்கு தேவையா நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது நீ எதுக்கு குறுக்க பேசுகிற அப்படின்னு செல்வத்தை திட்டி விட்டோன்னே செல்வத்துக்கு முகமே ஒரு மாதிரி ஆயிடுது. ஏன் வானதி செல்வத்தை திட்டிட்டு இருக்க அப்படின்னு இங்கே பாண்டியை சொல்லிட்டு சரி சரி முடிஞ்சிருச்சா கிளம்பலையா அப்படிங்கிறாங்க. இல்லை பாண்டி இந்த டாக்டர் இப்போ வரேன்னு சொல்லியிருக்காரு அவருக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் அப்படிங்கிறாங்க. டாக்டர் வராரா இங்கே வந்து அவர் என்னடி பண்ண போகிறாரு அப்படிங்கிறாங்க. இல்லை பாண்டி இப்போது ஏதோ புதுசாக ஒரு மாத்திரையை பற்றி ரெப்ரசன்டேட்டிவ்லாம் வந்து இப்போ டாக்டர்கிட்ட பேசிட்டு போனாங்களாம் அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு இங்கே வந்து என்கிட்ட சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் அப்படிங்கிறாங்க. அப்படியே பாண்டி ஒரு மாதிரி பார்த்துட்டு அப்படியா சரி சரி அப்போ நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க. கிளம்புறியா பாண்டி சரி ஓகே நீ கிளம்பு நான் ஏதோ அவர் வந்தோடனே பார்த்துட்டு நானும் கிளம்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டு உனக்கு நான் ஃபோன் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாண்டி கிளம்பலான்னு வெளியே வரும்போது கரெக்டாக அந்த டாக்டர் உள்ளே வராரு. உள்ளே வந்தோடனே இப்போ பார்த்துட்டு ஆமாம் நீங்கள் என்ன அடிக்கடி இங்கே மெடிக்கலுக்கு வந்துட்டுருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை அது ஒன்றும் இல்லைங்க வானதியை பார்க்குறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டி சொன்ன உடனே நீங்கள் மெக்கானிக் தானே காலையில் மெக்கானிக்குன்னு தான் என்கிட்ட சொன்னீங்க வானதி அடிக்கடி பார்த்துட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கேட்ட உடனே அப்படியே ஒரு மாதிரி வானதியும் பார்த்துட்டு அது ஒன்றும் இல்லை சார் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியை பற்றின ஒரு இன்ட்ரோவே வந்துட்டு அந்த டாக்டர் கிட்ட வானதி கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க. இவன் என்ன காலையில் நீங்கள் யாருன்னு கேட்கும்போதும் பக்கத்தில் நான் கடை வச்சுருக்கேன் இந்த மாதிரி மெக்கானிக்காக இருக்கேன்னு நானாக தான் சொன்னேன் இவள் வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட சொல்லலை. இப்போ அவரே திரும்பவும் கேட்குறாரு இப்போயும் இதே மாதிரியே சொல்கிறாளே ஏன் நம்மளை வந்து வெளியில் சொல்ல மாட்டேங்கிறா ஒரு டாக்டர்கிட்ட நம்மளை மெக்கானிக்குன்னு சொல்கிறது அவளுக்கு அவ்வளோ அவமானமாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி பாண்டி அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறாரு. அவருக்கு தோணுது இதெல்லாம் பார்த்துக்கிட்டே சரி வானதி நான் அப்படியே கிளம்புறேன் அப்படின்னோடனே சரி பாண்டி நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு சார் நீங்கள் உள்ளே வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ விறுவிறுன்னு டாக்டரை உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு டாக்டர் கூட அப்படி இப்படின்னு பேசுகிறதும் சிரிக்கிறதும் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது பாண்டி வண்டியை எடுத்தாலும் வண்டியை தள்ளிக்கிட்டே போயிட்டு அங்கே ஏறி உட்கார்றது இந்த மாதிரிலாம் பண்ணாலும் வானதியை இங்கே கடையில் பார்த்துக்கிட்டே இருக்காரு. வானதி வந்துட்டு பாண்டி கிளம்பிட்டானா இல்லையாங்கிறத கூட பார்க்காம அந்த டாக்டர்கிட்ட சிரித்து சிரித்து பேசுறது அவரும் அதுக்கு ஏதாவது ஒரு கிண்டலாக சொல்கிறது இந்த மாதிரியே போயிட்டுருக்கு. இதெல்லாம் பார்க்க பாண்டிக்கு ரொம்பவுமே கோவம் வருது. டக்குன்னு வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்தாலுமே ஒரு மாதிரி ஃபோனை பார்த்துட்டே இருக்கும்போது பல்லவன் பார்த்துட்டு ஆனால் என்னண்ணே ஃபோனையே சும்மா பார்த்துட்டு இருக்க வானதி கண்ணு ஃபோன் பண்ணல உனக்கு அப்படிங்கிறாங்க. இல்லைடா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. சோழனும் வந்துட்டு கூடவே கிண்டல் பண்ணும்போது அப்படியே ஒரு மாதிரி முகம் கொடுத்தே பேசாமல் உம்முன்னு ஆகிட்டு தனியாக போய் உட்காந்துடுறாரு. இப்போது சோழன் பார்த்துட்டு பல்லவன் கிட்ட பல்லவா என்னடா அவன் ஒரு மாதிரியே இருக்கான் திரும்ப வானதி கூட ஏதாவது சண்டையா அப்படிங்கிறாங்க. தெரில என்ன ஒன்றும் சொல்லலாம் அண்ணன் அப்படின்னோடனே சரிவா நம்ம என்னென்னு போய் விசாரிப்போம் அப்படின்னு ரெண்டு பேருமே வந்துட்டு என்னடா வானதி கூட ஏதாவது சண்டை போட்டியா அப்படிங்கிறாங்க. சண்டையெல்லாம் நான் எதுக்கடா போட போகிறேன் அவள் சண்டை போடாமல் இருந்தால் பத்தாது அப்படிங்கிறாங்க. அப்படின்னா அவள் அந்த பிள்ளை உங்ககிட்ட சண்டை போட்டுச்சா அப்படிங்கிறாங்க.
இல்லை சண்டையெல்லாம் ஒன்றும் போடல அப்படின்ட்டு ஒரு மாதிரி யோசிக்கும்போது, என்னடா நீ யோசிக்கிறதுல ஏதோ வில்லங்க இருக்கும் போல இருக்கே, என்ன நடந்துச்சு சொல்லு கேட்போம் அப்படின்ட்டு சோழன் பக்கத்தில் உட்கார்றாரு. என்னை பார்த்தா உனக்கு வந்து கதை கேட்குற மாதிரி இருக்காடா, நான் கதை சொல்லணுமா உனக்கு அப்படிங்கிறாங்க. டே என்னடா என்னன்னு கேட்கலான்னு கேட்டால் நீ என்னடா இப்படி சொல்கிற அப்படின்றாங்க. அப்புறம் சொல்லு கேட்போன்னு கதை கேட்குற மாதிரிலாம் ரொம்ப இதாக உட்காரு நீ அப்படிங்கிறாங்க. சரிடா கோச்சிக்காத என்னன்னு சொல்லு அப்படின்னோடனே இப்போது நடந்த விஷயம் எல்லாத்தையுமே வந்துட்டு இப்போது சொன்ன உடனே இங்கே சோழனுக்கும் பல்லவனுக்கும் சரியான சிரிப்பு வருது. பயங்கரமாக சிரிக்கிறாங்க. பாண்டிக்கு அப்படி ஒரு கோவம் வருது. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு அதான் சொல்லிட்டு இருக்கேன், நீங்கள் 2 பேரும் என்ன சிரிச்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. டேய் இல்லைடா, அது இந்த ஒரு டாக்டர் வந்துட்டாரு, டாக்டர்கிட்ட வந்துட்டு வானதி பேசிச்சுங்கிறனால உனக்கு இவ்வளோ பொசசிவ்லாம் வருமா, அந்த மாதிரி லவ் பண்ணுறியாடா நீ வானதியை அப்படிங்கிறாங்க. அப்போ அப்படியே ஒரு மாதிரியே பாண்டி பார்த்துட்டு இருக்கும்போது, டேய் அது மெடிக்கல் லைனில் வேலையில் இருக்கும்போது அந்த டாக்டர் ஏதாவது மருந்தை பற்றி சொல்லியிருப்பாரு, அதான் அவளே சொன்னான்னு சொன்னில்ல, ரெப்ரசன்டேட்டிவ் வந்து சொன்னாருன்னு, அந்த மாதிரி ஏதாவது ஒரு விளக்கம் கொடுத்துருப்பாரு, நீ ஏன்டா அப்படி நினைக்கிற அப்படிங்கிறாங்க. அப்படி இல்லைடா, அந்த டாக்டர் 2 வாட்டி கேட்குறாருடா இவர் யார் அப்படின்னு. அப்போவுமே நானாக தான் சொல்கிறேன் கடை வச்சிருக்கேன் மெக்கானிக்காக இருக்கேன்ட்டு, இவ வாயை திறந்து இந்த மாதிரி பாண்டியை நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பையனா ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேங்கிறாடா, அப்போ என்ன அவளுக்கு அப்படி இது அப்படிங்கிறாங்க. அப்படியே பல்லவனும் சோழனும் மாற்றி மாற்றி பார்த்துட்டு, இதில் நாங்கள் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைடா, வானதியை தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரிடா ஒரு மாதிரி இருக்குன்னா உனக்கு கஷ்டமாக இருக்குன்னா வா ஏன் உள்ளே போய் ஜாலியாக நம்ம டான்ஸ் ஆடலாம் அப்படிங்கிறாங்க. இதை டான்ஸ் ஆடணுமா, ஏன்டா கடுப்பை கிளப்பிட்டு இருக்க போங்கடாங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி ஒரு சைடு போய் உம்முன்னு உட்கார்றாரு. ஸோ இப்போ இந்த டாக்டரோட என்ட்ரி அப்படிங்கும்போது வந்திருக்கு. இப்போது வானதி வந்துட்டு அவங்க கூட க்ளோஸாக பழக போகிறாங்க. இந்த டாக்டருமே வானதிக்கு வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி ஒரு சிச்சுவேஷனும் வரப்போகுது. அப்போது வானதி என்ன முடிவெடுக்க போகிறாங்க, அதுக்கு நம்ம பாண்டி என்ன மாதிரி இது பண்ண போகிறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான கதைக்களம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.